என்ன 25 இருக்கா? 25. 25 பேப்பர். Okay. 2025 பேப்பர் பேப்பர் இல்லாத எடுத்துக்கொள்ளுங்க, குரூப்ல போட்டிருக்கேன். அதுல இல்லையா? அதுல இல்லையா? friend. ம். சரி, அது வரை. ചുറ്റുമടങ്ങിയ വരുമാനം ഒരു 17 വരെ. ചുറ്റുമടങ്ങിയ വരുമാനം ഒരു 17 വരെ. 17 വരെ. മതിയായിട്ട് വിശ്വാസം. പുതിയ. വിശ്വാസം ഒന്നില്ല. எப்படி வரம்பியாங்கிற மாதிரி. ரைட். ஒரு ஸ்கூல் வந்து நாளைக்கு விஷயம். கேட்குங்க. ஈரங்க. மூணு மணி. முதல் பாஸ்ட் சொன்னவன்
മുറ്റുമടങ്ങിയ വരുമാനം 17 പേരെ മുറ്റുമടങ്ങിയ വരുമാനം 17 പേരെ அதுக்குள்ள உரிமைமாறு போட்டு 5 பிரிங்கோ ஃபுல் 6 வரைக்கும் 5 பிரிங்கோ 6 வரைக்கும் பிக்கா முற்றுமடங்கி வருமாக ஒரு 17 பேரை உரிமைமாறு கூச்சு 6 பிரிங்கோ 5 பிரிங்கோ 6 வரைக்கும் 2ஆம் பக்கம் ஒன்றும் இல்லை ஒரு பக்கம் உள்ள 3ஆம் பக்கம் நிதிலைமை கூச்சு ஒரு பக்கம் உள்ள நிதிலைமை கூச்சு 4ஆம் பக்கம் ஆதனபுரி அசைவட்டோட 2 சொத்து இருக்கு அப்ப 4 பிரிங்க 6ஆம் பக்கத்துக்கு 4 பிரிங்க நாலா பிரிங் ஜனகன் பிஎல்சிஎன் ஜனகன் பிஎல்சிஎன் 31/3/25 முடிவடைந்த வேடத்துக்கான ஜனகன் பிஎல்சிஎன் 31/3/2025 முடிவடைந்த வேடத்துக்கான லாபம் அல்ல நட்டமற்றம் லாபம் அல்ல நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் ஜனகன் பிஎல்சியின் 31/3/2025 முடிந்த வேடத்துக்கான லாபம் அல்ல நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் லாபம் அல்ல நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் 25 இருக்கா லாப நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் அதுபோக விவரம் குறிப்பு பெருமை பெறுமதி வழங்கான போனத்தை விவரம் குறிப்பு பெருமை பெருமை வளமையான பொம்மனை பிரிக்கும் விற்பனை கரு விற்பனை கிரியா மசாலா அதில் விவரம் குறிப்பு பெருமை பெருமை ரூபாய் 1000 அதில் விற்பனை கலை விற்பனை கிரியா மொத்த லாபம் விற்பனை கலை விற்பனை கிரியா மொத்த லாபம் விற்பனை கலை விற்பனை கிரியா மொத்த லாபம் கூட்டு ஏனைய வருமானம் கூட்டு ஏனைய வருமானம் கலை விநியோக கிரியா நிர்வாக செலவு ஏனைய செலவு நிதி கிரியா கலை விநியோக கிரியா நிர்வாக செலவு ஏனைய செலவு நிதி கிரியா கணிக்கு முன் லாபம் குறிப்பு ஒன்று வரிக்கு முன் லாபம் குறிப்பு கொண்டு களி வருமான வரி வரிக்கு முன் லாபம் குறிப்பு கொண்டு களி வருமான வரி ஆண்டுக்கான லாபம் ஆண்டுக்கான லாபம் கூட்டு ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் கூட்டு ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் பேலன்ஸ் ஒரு வரி விட்டு ஆண்டுக்கான மொத்த முற்றுமடங்கிய வருமானம் கூட்டு ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் அங்கால ஆண்டுக்கான மொத்த முற்றுமடங்கிய வருமானம்
அதுக்குள்ள போடுவோம் ஜனகன் பிஎல்சியின் 31/3/2025 முடிவேந்த வேடத்துக்கான உரிமையாண்மை மாற்ற கோரிக்கை. ஜனகன் பிஎல்சியின் 31/3/2025 முடிவேந்த வேடத்துக்கான உரிமையாண்மை மாற்ற கோரிக்கை. உரிமையாண்மை மாறி வரப்படுங்க. விபாரம் கூறப்பட்ட சாதன பங்கு மூலம் விபாரம் கூறப்பட்ட சாதன பங்கு மூலம் மேல்மதிப்பீடு ஒதுக்கம் நிறுத்தியற்ற வருவாய் மொத்தம். மேல்மதிப்பீடு ஒதுக்கம் நிறுத்தியற்ற வருவாய் மொத்தம். மொத்தம் அங்கே ஆரம் மீதி போட்டு வைங்க. செய்கைகள் குறிக்கொண்டு வரிக்கும் முன் லாபம் பின்வரும் செலவினை கவனத்துக் கொண்டு கணிக்கப்பட்டார். இதுல ஒரே ஒரு குறிப்பு தான் பெறுமா. வரிக்கு முன் லாபம் பின்வரும் செலவினை கவனத்துக் கொண்ட பின் கணிக்கப்பட்டார். வரிக்கு முன் லாபம் பின்வரும் செலவினை கவனத்துக் கொண்ட பின் கணிக்கப்பட்டார். செய்கைகள் முதலாவது செய்கை விற்பனை கிரியம் மீதி 40,000. முதலாவது செய்கை விற்பனை கிரியம் மீதி 40,000. இரண்டாவது விநியோக கிரியம் மீதி 6,900. நிர்வாக செலவு விநியோக கிரியம் 6,900. நிர்வாக செலவு மீதி 6,500. 6,500. நாலாவது ஏனைய செலவு 5,000 நிதி கிரியம். ஏனைய செலவு 5,000 நிதி கிரியம். ஆறாவது வருமான வரி. நிகழாண்டு வருமான வரி நிகழாண்டு வருமான வரி நிகழாண்டு வருமான வரி. நிதிநிலைமை குறிக்கேணி 3ஆம் பக்கம். ஜனகன் பிஎல்சியின் மூலம் கேள்வி கூறுமா. ஜனகன் பிஎல்சியின் 31/3/2025 உள்ளவான நிதிநிலைமை கோட். ஜனகன் பிஎல்சி 31/3/2025 உள்ளவான நிதிநிலைமை கோட். நிதிநிலைமை கோட் விகாரம் குறிப்பு பெருமை பரவாகும். விகாரம் குறிப்பு பெருமை பரமாது. ஆத நடைமுறை எல்லா சொத்துல ஆதன பொறிப்பாளம் குறிப்பு 2. ஆதனம் பொறிமை உபாயனம் சொத்து பாவன உரிமை குறிப்பு 3. நடைமுறை சொத்துல உறுதியிருப்பு வியாபார வருமதி காசும் சமானம். உறுதியிருப்பு வியாபார வருமதி காசும் சமானமே பேலன்ஸ் பொது சொல்லிட்டார்.
இறுதியிருப்பு வியாபார பெறுமதி காசும் காசு சமான பேலன்ஸ் மொத்தம் சொல்லுங்க. ஆதனம் பரிமாணம் குறிப்பு 2, சொத்து பாவன உரிமை குறிப்பு 3, இறுதியிருப்பு குறிப்பு 4. உரிமையாளரின் பொறுப்புல கூறப்பட்ட சாயன பங்கு மூலம் உரிமையாளரின் பொறுப்புல கூறப்பட்ட சாயன பங்கு மூலம் ஒருவேளை ஒதுக்காங்க முதல்வாய்ப்படுவதற்காக நிறுத்தியது வருவாய் முதல்வாய்ப்படுவதற்காக நிறுத்தி வைத்த வருவாய் நடைமுறை பொறுப்புல நடைமுறை எல்லா பொறுப்புல குத்தகை பொறுப்பு நடைமுறை எல்லா பொறுப்புல குத்தகை பொறுப்பு நடைமுறை பொறுப்புல குத்தகை பொறுப்பு வியாபார சென்மதி வியாபார சென்மதி வியாபார சென்மதி வருமான வரி ஏற்பாடு வருமான வரி ஏற்பாடு ஏனைய கொடுக்குமாறு வருமான வரி ஏற்பாடு ஏனைய கொடுக்குமாறு பேலன்ஸ் உரிமையாண்மை மொத்தப்படும் உரிமையாண்மை மொத்தப்படும் ஏனைய கொடுக்குமாறு பேப்பர்லயும் இருக்கு ஸ்கீம் தனியா போடலாம் அது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை தனியா போடலாம் எல்லாம் பிரச்சனை இல்லை ஏனைய கொடுக்கும்போது குறிப்பா 5 பேலன்ஸ் உரிமையாண்மை மொத்தப்படும் உரிமையாண்மை மொத்தப்படும் உரிமையாண்மை மொத்தப்படும் 4ஆம் பக்கம் ஆதனம் பொறிபானம் ஆதனம் பொறிபானம் ரூபாய் 1000 ரூபாய் 1000 விபாகம் உற்பத்தி பொறி அலுவலக உபகரணம் மொத்தம் விவரம் உற்பத்தி பொறி அலுவலக உபகரணம் மொத்தம் உற்பத்தி பொறி அலுவலக உபகரணம் மொத்தம் ஆரவம் மீது சேர்த்தல் ஆரவம் மீது சேர்த்தல் மீள்மாய்ப்பீடு அகற்றல் மீள்மாய்ப்பீடு தேய்ச்சீராக்கம் இறுதிமீன் மீள்மாய்ப்பீடு தேய்ச்சீராக்கம் இறுதிமீன் இரண்டதேவு இரண்டதேவு ஆரம்ப மீதி தேய்வு அகற்றல் ஆரம்ப மீதி தேய்வு அகற்றல் யாருமே வேற என்ன தெளிவாற்றவங்க இப்பதான் நான் மணி ஆரம்பிச்சிருக்கிறோம் அவை ஆரம்பி வரா பண்ணாச்சு பார்த்தது வாசிப்போம் எல்லாத்தையும் ஆரம்ப மீது தேய்வு அகற்றல் பெருமாய்ப்பு தேய்ச்சீராக்கம் இறுதி நீர் கொண்டு செல்வி கொண்டு செல்வி கொண்டு செல்வி போடுங்க குறிப்பு 4 சொத்து பாவன உரிமை குறிப்பு 4 மணிக்கும் குறிப்பு 3 சொத்து பாவன உரிமை சொத்து பாவன உரிமை சொத்து பாவன உரிமை நியாயமான பெறுமதி செயற்கை நியாயமான பெறுமதி செயற்கை குறிப்பு 4 இறுதியிருப்போ குறிப்பு 4 இறுதியிருப்பு குறிப்பு 5 ஏனைய செல்வம் வடிவா 4 வடிவா காணும்
ஒர்க்கிங் கூட்டு கழித்த குறிக்கிற எல்லாம் 5ஆம் பக்கம் காட்டு. பேப்பர்ல மேக்சிமம் 5 பக்கம் இருக்கும்மா செய்ய வழி. குறிப்பா 5 ஏனியஸ் என்பது இல்லை ஏனிய கொடுக்குமா. கேள்வியை பாருங்க. கேட்டீங்க எப்ப ஆரம்பிச்சான்னு கேள்வியை வாசிக்குவோம். 2023 பேஸ் பண்ணி தான் இந்த பேப்பர் செட் பண்ணப்படுறேன். இந்த முறை செட் பண்ண பாடங்களி 2024 பேஸ் பண்ண கம்பெனிக்கு. குறிப்பு 3 சொத்து பாவனை உரிமை அதான் பார்க்கணும். குறிப்பா 4 இறுதியில் குறிப்பா 5 ஏனிய கொடுக்குமா. ஜனகன் பிஎஸ்சி ஆனது தனிப்பொருள் ஒன்றை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் கம்பெனி ஆகும். இக்கம்பெனி 1/4/24 ஆரம்பிக்கப்பட்டது. மேல போடுவோம். 1/4/24 தொடங்கி 31/3/25 முடியும். 1/4 ஆரம்பம். 31/3/25 முடிந்த வேடத்துக்கான இக்கம்பெனி வரைய வருமான கூட்டு பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. வருமான கூட்டு தந்திருக்கு. சில சுருக்கிய பரிச்சமை தந்திருக்கு. சரி, 31/3/2025 முடிந்த வேடத்தில் கூட்டு நிறுதி இருப்பை தயாரிப்பதற்கு முன்னர் இறுதி தொகுப்பினை தயாரிப்பதற்கு முன்னர் பின்வரும் கவனத்துக்கு கொள்ளப்பட வேண்டும். வரைய வருமானத்தை தயார் செய்வதற்கு பயன்படுத்த செயற்பாடு செலவிடக்கம் தந்திருக்கு. செயற்பாடு செலவு போட்டு கழிச்சிருக்கேன் பாருங்க. 32,500. அது என்னென்ன விடயம் வேண்டா பாருங்க. நிர்வாக செலவு 6,500 மீதி போட்டுறாங்க. விநியோக கிரியம் 6,900 மீதி போட்டோம். உற்பத்தி பொறியின் தேய்வு, அலுவலக தேய்வு, பொறிச்சாலை கட்டுற வாடகை, சுய மதிப்பீட்டின் படி செலுத்தப்பட வருமானி வழங்கினேன். மேற்பட செயல்பாடு செலவு சில உற்பத்தி செலவு உட்பட பல செலவு உருப்படிகள் தவறுதலாக ஒடுக்கப்பட்டு உற்பத்தி செலவையும் கொண்டு சேர்த்து தற்சமயம் காட்டப்பட உற்பத்திக்குரிய அடிப்படை கணிக்கப்பட இருப்பானது. வரைவு வருமானங்களை தயாரிக்கும் போது தவறுதலாக சில உற்பத்தி கிரியங்களை உள்ளடக்காத காரணமாக பிள்ளையாக கணிக்கப்பட்டுள்ளது. முடிப்போ இருப்பின் கிரியம் உற்பத்தி கிரியத்தின் 1/5 பங்கு சமன். அப்ப முடிப்போ இருப்பு உண்டான உற்பத்தி கிரியம் என்ன வரும்? 100 வந்தால் அது 5 வரும். 20 விற்க மிச்ச 80 வித்தாச்சு. சரி, அப்ப 5/1 சமன் ஆகும். 31/3/25 மூலப்பொருள் இருப்போ நடைமுறை வேலை இருப்போ எதுவும் இருக்கவில்லை. 31/3/2025 உள்ள இயக்குனர் கண்ணம் 7,500 கணக்காக கண்ணம் 2,100 செலுத்தப்படவோ கணக்கு வைக்கப்படவோ இல்லை. பார்த்துருங்க. இயக்குனர் கண்ணம் நிர்வாகிக்கலாம் 7,500 கணக்காக கண்ணம் நிர்வாகிக்கலாம் 2,100. 2ஆம் பக்கம் வரும் நிர்வாகிக்கலாம் இயக்குனர் கண்ணம் 7,500 கணக்காக கண்ணம் 2,100. குறிப்பு ஒன்றிலையும் வழங்குவோம். இயக்குனர் கண்ணம் 7,500 கணக்காக கண்ணம் 2,100. கணக்காக கண்ணம் 2,100. குறிப்பு 5லையும் வழங்குவோம். குறிப்பு 5லையும் வழங்குவோம். செலுத்த வேண்டிய இயக்குனர் கண்ணம் 7,500 செலுத்த வேண்டிய கணக்காய் கண்ணம் 2,100. செலுத்த வேண்டிய இயக்குனர் கண்ணம் 7,500. குறிப்பு 5 ஏனே சொன்னது அரிசி பக்கம் 4ஆம் பக்கம். செலுத்த வேண்டிய கணக்காய் கண்ணம் 7,500 செலுத்த வேண்டிய இயக்குனர் கண்ணம் 7,500 செலுத்த வேண்டிய கணக்காய் கண்ணம் 2,100. நிர்வாகத்தில் எழுதுமோ குறிப்பு 1 எழுதுமோ அங்க உடனே போறோம். இதுக்கே மார்க்ஸ் வந்து ஆதனம் பொறிமற்ற உபாயங்கள் தொடர்பு தவிர பின்வருமாறு. ஆதனம் பொறிமற்ற உபாயம் எல்லா உருப்படிகளும் நேர்கோட்டு முறை பெருமாறு செய்யப்பட்டது. இவை கொரோனா தேதியிலிருந்து பாவனைக்கு தயாரா இருக்கான். அப்பயா வாங்கின டேட்ல இருந்து கொரோனா தேதியிலிருந்து பாவனை தயாரா இருக்கு. உற்பத்தி பொறியான 31/3/2025 சந்தை பெருமையான 80,000 ரூபாய்க்கு மீள்மதிப்பீடு செய்யப்படுகிறது. 80,000 இறுதியில் பரிச்சமையில் காணப்படும் மீள்மதிப்பீடு மிகையானது. மீள்மதிப்பீடு துவைக்கும் பொறியின் கிரியத்துக்கு மேல வேறுபாட்டை மட்டும் கவனத்துக்கு கொண்டு கணிக்கப்பட்டேன். மீள்மதிப்பீடு மிகை பொறியின் கிரியத்துக்கும் இதுக்கும் இடையில கணிக்கப்பட்டது. மீள்மதிப்பீடு மிகைய பாருங்க எவ்வளவு இருக்கு. உற்பத்தி பொறி மொத்தம் 80,000 இருக்குது. மீள்மதிப்பீடு மிகைய பாருங்க 12,500. ஆரம்ப மீதி எவ்வளவு எதுவும் சொல்லுவான். 80,000 மதிப்பீடு 12,500 மிக வேணும் என்றால் 6 முதல் 60
67,500 வாங்கினார். யாருமே வேணாம். உற்பத்தி பொறி வாங்கினது 67,500. மதிப்பிடா பெறுமதி என்பதன சரியா? 80,000 அங்க 67, 12,000 முன்னாடி மிக எடுக்கல. என்ன கொண்டு செல்லும் மீதியை விட கூட மதிப்பு தான் மிக. அது எப்ப மதிப்பெடுக்கலாம்? இறுதியில மதிப்பெடுறது தயவு செய்திருப்போம். பரிச்சயங்கள் முன்னாடி மிக காட்டினது. இப்பொறியானது 1,000 கொள்ள செய்யப்படுது. அத்திய உற்பத்தி பொறியின் பயந்து நாயக்காலம் எஞ்சிய வறுமை 10 வேடங்கள் 7,500 இருந்தார். அப்ப நீங்க பெருமாதியை பாருங்க. 67,500 இருந்து 7,500 கழிஞ்சு மாறுது. எத்தனையா பிரிக்கும்? 10,000 பிரிக்கும். பிரிச்சா தெரியும் எவ்வளவு? 67,500 இருந்து 7,500 கழிக்கும். அதான் 10,000 பிரியும். அதாவது புத்திங்கிரியத்தின் மதிப்பிட்ட பெருமை 12,500 பிளஸ் ஆகிறதான். இங்கே பிளஸ் இங்க 80,000 வந்த இதை விட இது 67,500 ஆரம்பியில போடக்கூடாது. ஏன் இப்பதான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. சரி சரியா? கிரியத்துக்கும் காணப்படும். 67,500 குறைச்சா 60,000. 10,000 எவ்வளவு செய்யும்? எவ்வளவு செய்யும்? 6. என்ன பண்ணுவோம்? செய்வு 6. செய்வு 6. இதுல என்ன டவுட்டா இருக்கா? சரி எனக்கு கவனிக்கும். இதுல எவ்வளவு விற்பனைக்கு போகணும் சொல்லுங்க. உற்பத்தி பொறி தேவை இதுக்கு காட்டுறது இல்லையே. உற்பத்தி பொறி தேவை காணும். உற்பத்தி கிரியத்தை காணும். உற்பத்தி கிரியம் எப்படி காண்றது? விற்பனை கிரியம் எப்படி காண்றது? ஆரம்ப முடிவு போயிருக்கும். உற்பத்தி கிரியம் கூட்டி இறுதி முடிவு போயிருப்பா விற்பனை கிரியம். உற்பத்தி பொறி தேவை இங்க காட்டிக்க இந்த சேப்பாடு செலவு காட்டிக்க மாற. உற்பத்தி பொறி தேவை எங்க போகணும்? விற்பனை கிரியத்தை போயிருக்கும். விற்பனை கிரியம் பிழைச்சிக்கா பிழைச்சிருக்கும். விற்பனை கிரியம் ஏற்கனவே அந்த 40 பார்த்து போட்டோம். உற்பத்தி பொறி தேவை சொல்றான் 5 ஒரு பங்கு இருப்பா இருக்குமா? எவ்வளவு விற்பனைக்கு? 5 ஒன்றுன்னா அவ்வளவு விற்பனை செய்யணும். 5 4 பங்கு இது இருக்கும். அப்ப 6,000 5 4 எவ்வளவு? 6,000 5 4 6,000 5 ஒண்ணுல இருக்கு. உற்பத்தி பொறி தொடர்பாக உறுதியிருப்பேங்கிற மீதியை பாருங்க. உறுதியிருப்பு மீதி எவ்வளவு இருக்கு மேல? இறுதியிருப்பு குடியிருப்பு இழப்பு 10,000. மூலப்பொருளும் இல்லை குறைவியலையும் இல்லை சொல்லிக்கிறாங்க. மூலப்பொருளுக்கும் இல்லை குறைவியலுக்கும் இல்லை. உற்பத்தி பொருளின் குடியிருப்பு 10,000 தந்து மீதி. உற்பத்தி பொருளின தெளிவுகளை காட்டணும் என்றால் 5 ஒன்று 5 ஒன்றால் 6,000 5 ஒன்று எவ்வளவு? 6,000 5 ஒன்று எவ்வளவு? தனியா 1,100. 1,100 கூட்டம் பண்ணே போடுவோம். குறிப்பு 4 4ஆம் பக்கம் இறுதியிருப்பு மீதி போடுறீங்க பாருங்க. 10,000 போட்டுறீங்களா? 10,000 போட்டுறீங்களா? 10,000 10,000 உற்பத்தி பொருள் தேவை 1,000 கூட்டும். இந்த 4,200 கொண்டு விற்பனை கிரயத்துல போடும். இதே மாதிரி எப்ப எந்த பேப்பர்ல இருக்குன்னா 2023ஆம் ஆண்டு பேப்பர்ல செட் பண்ண இதே மாதிரி போடுங்க. உற்பத்தி பொருள் தேவை உற்பத்தி கிரியத்துல காணும். உற்பத்தி கிரியம் பிழைச்சிருந்தா விற்பனை கிரியம் பிழைக்கும். இப்ப 4,000 கூட்டும். 1,000 கொண்டு இது போட 5 4 வித்தாச்சு 5 ஒன்று என்ன செய்யணும்? விற்க. சரியா? அது மேல பாருங்க. அடுத்த அலுவல உபகரணங்களுக்கு அதுல உற்பத்தி பொருள் தேவை 4,000 காணும். விற்பனை கிரியத்துல இறுதியிருப்புல உற்பத்தி பொருள் தேவை 1,000 காணும். விற்பனை கிரியத்துல 5 4 பங்கு விற்பனை செய்யலாம். 5 ஒன்று விற்கிறது. 5 4 பார்த்து 6 4 கூட்டுங்க. 5 ஒன்று பார்த்தாங்க கூட்டும். விற்பனை கிரியத்துல உற்பத்தி பொருள் தேவை 4,000 காட்டும். காட்டு இல்லை செயற்பாடு காட்டினா உற்பத்தி பொறி தேய்வு குறைஞ்சிருந்தா என்ன குறைஞ்சிருக்கு? உற்பத்தி கிரியா குறை. உற்பத்தி கிரியா குறைஞ்சா என்ன குறை?
விற்பனை கிரியம் குறைஞ்சிரு அப்ப கொடுத்தானே வேணும். அடுத்த அலுவலக உபகரணங்களும் தொடர்புடைய தகவல்கள் பின்வருமா வந்திருக்கும். இதை போடுவா ஆராய்ச்சி செய்யும் அகற்றாலே இல்லை முழுமைப்பு தேர்ச்சியாக ஆராய் திருப்பூச்சி முழுமைப்பு தேர்ச்சியாக ஆராய் எவ்வளவு 67,500 6,000 கழிச்சிங்கன்னா 61,500 61,500 80,000 போறீங்கன்னா எவ்வளவு மிக 18,500 மிக முழுமைப்படி நேரம் 12,000 மிக உடனே 30 போரி முழுமைப்படி மிகை 18,500 30 போறிய வீர மதிப்பு வந்தால் 80,000 வீர இருந்த 2 வெளியேற்றி தானே வேணும் 6,000 உண்டா இங்கே கழிக்கணும் கண்டது கூச்சுடும் இந்த 6,000 கழிப்பீங்க 67,500 6,000 கழிச்சா 61,500 61,500 80,000 மதிப்பு மிக 17,500 முதல் மதிப்படுறோம் உடனே 17,500 போது ஏனைய முத்தி மடங்கு மாதிரி போடும் உற்பத்தி பொறி மூலமா எப்படி மிக மிக்கா போடும் உற்பத்தி பொறி மூலமா எப்படி மிக 12,500 ஏனைய முத்தி மடங்கு மாதிரி போடும். சரியா சரியா முழு பேர் அத அலுவலக உபகரணம் தொடர்புடைய தகவல்கள் கொரோனா தேதி 1ஆம் தேதி வாங்கினது 30,000 1/10 வாங்கினா 20,000 எல்லாம் 5 வயசு அலுவலகம் மதிப்பிடப்பட எஞ்சிய பெருமை 0 ஆகும். கொரோனா தேதியை கருத்து கொள்ளலாம் முழு பேரும் தேவை செய்யும் கொரோனா தேதி அலுவலகங்களோடு சேர்த்தால் 30,000 50 முழுமையாக செய்யலாம் அப்படியே வேணும் 50 இது ஒன்றும் கருத்து கொள்ளாம 50,000 5ஆல பிரிச்சா எவ்வளவு தேவை 50,000 5ஆல பிரிச்சா காலத்தை கருத்து கொள்ளாமல் 10,000 தெரியும் அப்படி எடுக்கிறான் 1 நாள்ல வந்த 30,000 தான் 5ஆல பிரிக்கலாம் ஃபுல்லா 1 10 24 வந்ததுக்கு எவ்வளவு பேரும் 1 10 24 வந்து எத்தனை பேரும் 6 மாதம் கொய்யணும் உஷாரமா இருக்கிறேன் 1 10 24 என்றால் 6 மாதத்துக்கு வேணும் 30,000 5ஆல பிரிக்கணும் ஃபுல்லா 6,000 அடுத்த 20,000 5ஆல பிரிச்சு அரைவாசம் 2,000 கோல மொத்தம் 8,000 அலுவலக பிரச்சனை ரெண்டு பேரும் நிர்வாகிக்கலாம் அலுவலோபகரணத்தையும் நிர்வாகிக்கலாம் அலுவலோபகரணத்தையும் நிர்வாகிக்கலாம் 8,000 அது மாற்றம் இல்லை அப்படியே வந்து 8,000 போடும் சொத்தாசைக்குள்ள தீர்வுக்கு நேர 8,000 போட்டு அப்படியே போடணும் திரும்பி சொல்றேன் 30,000 வாங்கி 50,000 வாங்கினதுல 30,000 ஆண்டுக்குள்ளா வரும் 20,000 6 மாதம் தான் வரும் சேர்த்தா 8,000 தீர்வுண்டு போடணும் அலுவலகத்தையும் நிர்வாகத்தில கட்டு இது உற்பத்தி குறையினதான் விற்பனைக்கு இதையும் பாதிக்கும் விருப்பையும் பாதிக்கும் நிர்வாகத்தில வராத போடுங்க முடிங்க என்னை சொத்தத்தை கூட முடிக்கலாம் 8,000 போட சரி 5ஆ போறனா சரியா எல்லாரும் கஷ்டப்பட்டு சொன்னேன் பேப்பர் பதினொன்று கம்பெனி 1/24 மோட்டார் வாகனம் ஒன்றை சொத்து பாவன உரிமையை பெற்றுக்கொள்ள குத்தகை ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது நிதியான் தொடக்கத்தில் இத்திகளில் ஆரம்ப கொடுப்பனமா 20,000 செலுத்தப்பட்டது 1/24 உள்ள மொத்த குத்தகை தொகையுடைய நிகழ்கால பெறுமதி 30,000 குத்தகை பொறுப்பு எவ்வளவு 30,000 30 25 என்றால் சொத்து பாவன உரிமை எவ்வளவு 30 25 என்றால் சொத்து பாவன உரிமை எவ்வளவு 50 ஆரம்ப வைப்பணம் 20,000 குத்தகை தொகை நிகழ்கால பெறுமதி 35 என்றால் 50 தான் இப்ப கழிப்படிக்கான பெருகி காண்றீங்க 30 50 உடனே போனோம் நியாயமான பெறும் ஆரம்ப வைப்பு 20,000 குத்தகை பொறுப்பு 30,000 50,000
குத்தகை ஒப்பந்தத்தின்படி குத்தகை காப்பி ஒவ்வொன்றும் 8,000 ரூபான 5 வேடான தவணை கணக்கு செலுத்த வேண்டியுள்ளன. முதலாவது தவணை கணக்கு 31/3 செலுத்தப்பட்டது. மோட்டார் வாகனத்தின் உடைமையானது குத்தகை கால முறை குத்தகை எடுத்து வரைக்கும் மாற்றப்படாது. அப்ப ஏதாவது பிரிக்கும் தெய்வான 8,000 பிரிக்கணுமா 5,000 பிரிக்கணுமா 5. மோட்டார் உடைமை குத்தகை கால முறை குத்தகை எடுத்து மாற்றப்பட மாட்டாது. மோட்டார் மதிப்பிடப்பட பிறந்தனாக 8 வேடங்களாகும். எஞ்சிய பை 0 ஆகும். 31/3/2025 31/3/2026 முடிவடை வேடங்களுக்கான குத்தகை வட்டி முறையே 3,126 2,618 ஆகும். செலுத்திய ஆரம்ப பணம் முதலாவது குத்தகை என்பன சொத்துப்பால் உரிமைக்கான வர வச்சுட்டு பரிச்சயம் இருக்கு தேவையில்லை பரிச்சயம் இதுல உள்ள இருக்கு. காசுக்காக செலவழிக்கப்பட்டது சொத்துப்பா உரிமைகளை விளைச்சி காசு செலவழிச்சு இக்குத்தகை தொடர்பில் வேற எந்த பயன் செய்யாது. மோட்டார் வாகனம் பொருட்களை விநியோகத்தை பயன்படுத்தப்படுறதா பண்ணப்படுவா புகார் நிதிக்கிரியத்துல குத்தகை வட்டி நிதிக்கிரியத்துல குத்தகை வட்டி 3,126 என்னதான் கணக்கியோ நிதிக்கிற 2ஆம் பங்கு கை விடுறாங்க போகும். குத்தகை வட்டி 3,126. சரியா? அது சும்மா சொல்றாங்க. அதே தேவையில்லை. ஆரம்ப கொடுப்பனவும் முதலாவது தவணை கணம் சொத்துப்பான உரிமை கணக்கு வர வச்சுக்கணும். தராது சொத்துப்பான உரிமை பரிசு வராப்பக்கம் வராப்பகம் சொத்துப்பான உரிமை 28,000 என்ன இருக்குன்னா ஆரம்ப பணம் 20,000 இந்த ஆண்டு குத்தகை தவணை 8,000 கொடுத்து 28 எங்களுக்கு குத்தகை தவணை பணம் குத்தகை பொறுப்பு குறைக்காது. சொத்து பாவனை ஆரம்ப பணமும் அந்த நியாயமான பொறுமை 50 வேணும். சரி, இந்த உரிமை மாற்றப்படாட்டி இந்த 50,000 8,000 பிரிக்கக்கூடாது. எத்தனையா பிரிக்கணும் 5,000 பிரிக்கணும். அப்ப எவ்வளவு 10 கழிச்சா 50 10 போனா 40. சொத்து பாவனை உரிமை 40,000 பிரிப்பு 3. உரிமை மாற்றப்படும் சொல்லினா 8,000 பிரிச்சிருக்கோம். உரிமை மாற்றப்படாட்டி குத்தகை காலத்தை 5,000 பிரிக்கணும். அப்ப 50,000 5,000 பிரிச்சா வரும் 10,000 கழிச்சா வரும் 40,000 40. சொத்து பாவனை உரிமை தேவை விநியோகிரியம் 10,000. சொத்து பாவனை உரிமை தேவை விநியோகிரியம் 10,000. சொத்து பாவனை உரிமை தேவை விநியோகிரியம் 10,000. குறிக்கோட்டிலே வழியிருக்கோம். சொத்து பாவனை உரிமை தேவை 10,000. குத்தகை வட்டி 3,126. இந்த ஆண்டு குத்தகை வட்டி நிதிக்கிரியத்துல 3,126. சொத்துப்பாடு உரிமை தேவை விநியோகத்தை பயன்படுத்தப்படுது 10,000. 10,000 வந்து 5 வருஷம் குத்தகை காலம் 5,000 காலம் 8 வருஷம். குத்தகை கொள்ளுவாருக்கு உறுதியீடு செய்யப்படாதா மாற்றப்படாது. மாற்றப்படாத எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் 5 வருஷம். 50,000 5,000 பிரிச்சாவில தேவை 10,000 கழிச்சா 40 கொண்டே போகுது. 10,000 விநியோக நோக்கத்தை பயன்படுத்துறது மோட்டார் வாகனம் சொத்துப்பாடு உரிமை தேவை விநியோகத்தில் காட்டு குறிப்பு ஒன்றில சொத்துப்பாடு உரிமை தேவை 10,000 என்ன இனி கவனிக்கும் 30,000 குத்தகை பொறுப்பு தெரியும். இந்த ஆண்டு 8,000 தவணை பணம் காட்டுறேன். இந்த ஆண்டு வட்டி எவ்வளவு இருக்கு? இந்த ஆண்டு வட்டி எவ்வளவு இருக்கு? 3,126 அது கழிச்சலும் 8,000 3,126 கழிச்சலும் 30,000 8,000 தவணை பணம் கொடுக்க கடனை மட்டி வேணும். விருப்பம் 3,126 கூட்டி போட கழிச்சாலும் கொண்டு வா அலட்சி கொஞ்சம் தான் சரி. அப்ப 8,000 3,126 கழிச்சா 4,224 கடன் குறைய போடும். கழிச்சால் 25,126 மொத்த குத்தகை போறோம். 25,126 மொத்த குத்தகை போறோம். இனி உங்களுக்கு பாரவச தவணை பணம் 8,000 தான். பாரவச வட்டி தான் 25ஆம் ஆண்டு நான் செய்த வட்டி இந்த ஆண்டு வட்டி. அடுத்த ஆண்டு வட்டி வந்திருப்பா 2,618. ஏன் அடுத்த ஆண்டு வட்டி தாரணும் அதுக்கெல்லாம் வட்டி என்று 3,126 குத்தகை தவணை நிகழ்கால பெருமை 30,000. 8,000 இந்த ஆண்டு குத்தகை வட்டி 2,612 கழிப்போம். கழிச்சா பாரவச தவணை பணத்துக்கு பாரவச வட்டி கழிச்சா குறுங்கால பொறுப்பு போகலாம்
5382 நடைமுறை பொறுப்பாக கூட்டிய போறோம் 5382 ஆகியோட இரண்டு அளவு 19744 19744 இரண்டு அளவு எல்லாம் மறந்து போயிருக்கீங்க மறந்துட்டா 19744 எப்படி ஒரு குத்தைய பொறுப்பு கணக்கு அளிப்பீங்க தேவையில்லை பிள்ளையா படிப்பிக்கிறது குத்தைய பொறுப்புல 30,000 கிடைக்கும் குத்தைய வட்டி சுண்டாண்டு வட்டி 3126 தவணை பணம் கொடுக்குறோம் 8000 முதலாம் ஆண்டு முதல பொறுப்பு வருவோம் 33,126 33,126 கழித்தால் 25,126 பேர் 25,126 சேர்த்து வச்சுக்கிறேன் 25,126 6 வருஷம் தவணை பணம் தருவான் 6 வருஷம் வட்டியும் தருவான் ஏன் தருவான் 6 ஆண்டுக்குரிய தவணை பணம் 8000 6 ஆண்டு வட்டி தந்துருக்கீங்க எவ்வளவு 2,615 ஏன் தாரா நடைமுறை பொறுப்பாங்க தேவைப்படும் அதை கழிச்சு வர 53 என்பது கடமை பிறக்கும் மிச்சம் என்ன வரும் இந்த 25,026 இதுல ஏதாவது கழிச்சு விட்டீங்கன்னா எவ்வளவு அது மேல் வேண்டாம் தானே வேண்டாம் இந்த குத்திரை இங்க வச்சு குத்திரை டைம் வேஸ்ட் குயிக்காக செய்யறாங்க கம்ப்யூட்டர் இது 53 என்பது 19,44 இது 40,000 குத்திரை வட்டி நிதியிலையும் காட்டுங்க இந்த ஆரோக்கிய வட்டி அங்க குறிக்கோண்லையும் காட்டுங்க தேவை காட்டுங்க ஆறாவது பெரிய வங்கியா இப்ப ஒண்ணுமே இருக்கு 31,325 செலுத்தப்பட வேண்டிய வருமானவரியானது 550 மதிப்பிடப்பட்டது செலுத்த வேண்டிய வருமான வரி 550 கொண்டே போறோமோ நடைமுறை போறோம் வருமான வரி சென்மதி 550 அதை ஏனே சென்னை காட்டேன் சரி முக்கியமாக செல்லாது சென்னை இல்ல வருமான வரி சென்மதி 550 எங்கனே பேங்கோ சியா மதிப்பின் அடிப்படையில் செலுத்திய வருமான வரி 1100 இந்த 1100ஐயும் 550 சேர்த்தால் நிகழாண்டு டாக்ஸ் எவ்வளவு 1,600 இங்க பார்க்கணும் செலுத்திய வருமான வரி 1100 செலுத்த வேண்டிய வருமான வரி 550 வரி மிகிய வரி குறைய வராது ஏன் இந்த கணக்குல வரி மிகிய வரி குறைய வராது ஏன் வரி மிகியோ வரி குறைய வராது ஏன் இப்பதான் கம்பெனி சேர்க்கிறோம் ஆரம்பிச்சோம் இருக்கா ஆரம்பிப்பாடு இருக்குமா இருக்கா ஆரம்பிப்பாடு கொடுக்கணுமா இருக்கும் 1,600 வேண்டு வந்த அந்த 1,600 நம்மளோட வேண்டு வந்தது கொடுத்தது 1,100 கொடுக்க வேண்டிய 550 1,600 நம்ம டாக்ஸ் என்ன காரியம் இப்போ செய்ய வழி யாரும் போடலாம் போடாமல் ஒண்ணு ஏனேஸ் என்பது நடைமுறை பொறுப்புல வருமாறி ஏற்பாடு வருமாறி என்பதை 550 அதாவது 2021 ஆண்டு இதே மாதிரி வந்தது கம்பெனி நிதிக்கூறுகளை 31/5/2025 வழங்குவதற்கு அங்கீகாரம் இயக்குநர் சபையால் வழங்கப்பட்டவுடன் பின்வரும் நிகழ்வுகள் 31/3/2025 பீட்டர் ஏற்பட்டன அங்கீகாரம் படத்தினா 31 சீராப்பட நிகழ்வு சீராப்படா நிகழ்வு வாடிக்கையா ஒருவரால் கம்பெனிக்கு தொடுக்கப்பட்ட நீதிமன்ற வழக்கு தீர்ப்பானது 30/4/2025 வழங்கப்பட்டிருக்கு இதன்படி இத்திகையில் செலுத்த வேண்டிய நட்டேடு 600 முழுமையான கொடுப்பன கம்பெனியால் செலுத்தப்பட்டது இவ்வழக்கானது 10/12/2020 தொடங்கப்பட்டதா வாடிக்கையா ஒருவரால் கம்பெனிக்கு தொடுக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு தொடங்கி செலுத்த நட்டேடு எவ்வளவு 600 முழுமையா கொடுப்பன கம்பெனியால் செலுத்தப்பட்டது எந்த டேட்ல செலுத்தப்பட்டிருக்கு 30 கொடுத்தப்பட்டிருக்கு அப்ப 31 மூலம் கொடுத்துருப்போமா இல்லத்தானே உடனே போடுங்க வாடிக்கையாளர் இழப்பு ஏனே செலவுல வாடிக்கையாளர் இழப்பு 600 ஏனே சென்மதியில வாடிக்கையாளர் இழப்பு சென்மதி 600 34 கொடுத்துருக்கான் நாங்க கணக்கு செய்யற இதுக்கு 31/3 செய்யறோம் 31/3 கொடுத்துனாங்களா இல்லத்தானே
வாடிக்கையாளர் சீராக நிகாது இது சீராகப்பட நிகாது புதியா தெரியும் ஏனைய செலவுல வாடிக்கையாளர் காணும் இரண்டாம் பக்கம் ஏனைய சென்மை கடைசி பக்கம் நாலாம் பக்கம் ஏனைய சென்மையில வாடிக்கையாளர் பிடிச்சென்மதி எல்லாம் இருப்பார் இங்க நடைமுறை பொறுப்புலையும் வேணா நீங்க அதுக்குள்ளேயும் காணலாம் எல்லாம் கூட்டி போட்டும் காணும் 31/3/2025 உள்ளவன வியாபார கடமோட்டு ஒருவர் முடிவிழந்தவர் என 15/5/2005 அறிக்கை நீதிமன்றம் பிரகடனப்படுத்தப்படும் பரிச்சமையில் காட்டப்பட்ட வியாபாரம் இவ்வாடிக்கையாக பெற வேண்டிய 3500 முடங்கியுள்ளார் பல நிலவுகள் மேற்கொண்ட பின்னர் கம்பெனி இவ்வாடிக்கையாளர்கள் 1/5/25 1200 மட்டும் பெறக்கூடியது இப்ப நான் கூட பீஸை கட்டும் கொண்டு எனக்கு 24,000 வேணும்னு நான் கேட்டு தெரியுது அதுல எனக்கு 20,000 தந்துட்டீங்க எவ்வளவு தரேன் அப்ப எனக்கு அப்ப 24,000 வருடம் மாறும் 24,000 ரூபாய் வருடம் மாறும் நீங்க ஓடிட்டீங்கன்னா மாறிடும் நீங்க கண்ணுக்குள்ளா இருக்கீங்க நச்சரிச்சு நான் என்ன செய்யறேன் 20,000 வாங்கிட்டேன் அப்ப அரவணை எவ்வளவு அதான் நடந்துருக்கு என்னது 31/3 இருந்த கடன் மட்டும் வருவேன் எனக்கு தர வேண்டிய தொகை கூட 3,500 தரவும் அதனால 1,000 மட்டும் செலுத்திட்டேன் அப்ப 1,000 ஓகே தராம போறதும் அறவிடாம முடியாது தராம போறதும் இவ்வளவு மதிப்பு குறைப்பினா அவனே போறோம் விநியோகத்துல மதிப்பு குறைப்பு நட்டான் 2,300 கடன் போட்டதுல இருந்து 2,300 தான் கிடைக்கும் சரியா பங்கு 3,000 தர வேண்டிய இடத்துல 1,000 நச்சு வாங்கிட்டேன் அது பேருந்து வாங்கினாலும் 31 கடன் போட்டா இருக்கலாம் எது இருக்கக்கூடாது 2,300 கிடைக்காது 2,300 மதிப்பு குறைப்பு நட்டம் விநியோகத்தை காட்டி போட்டு வியாபார வறுமை எவ்வளவு இருக்கு 25,500 இருந்து எவ்வளவு கிடைக்கும் 2,300 கழிச்சா கடிச்சமையில வியாபாரம் 25,500 இருக்கு அது 2,300 கழிச்சா எவ்வளவு 22,500 22,500 விளங்காடிக்கு இறங்கும் சரியா எல்லாரும் அஞ்சனா சரியா யுவாசினி சரியா ஓம் சார் அதாவது என்ன தர வேண்டும் சொல்லுமா சொல்லுங்க 3,500 தர வேண்டிய இடத்துல 1,000 கிடைச்சிட்டா மட்டமா வராது 3,500 தராம போனோம் இப்ப 1,000 வாங்காது 1,000 தந்துருக்கிறோம் அப்ப தராம போனதோ வரும் 2,300 மதிப்பு குறைப்பு நட்டம் மதிப்பு குறைப்பு நட்டம் பட்ஜெட்ல 27,500 ஈஸிக்கு சூப்பர் 2,023 பிள்ளை செய்து போயிருந்தா 2 வருஷம் சிம்பிளா செய்யுங்க 4 பேரும் செய்யும் வேடிக்கும் நீங்க செய்யற ஒழுங்கு தான் செய்து பார்ப்பீங்க அடுத்த 25/5/2000 இயக்குனர் சபை சாதாரண பங்களுக்கு இறுதிப்பாங்களாம் பேரித்துடன் பிரேத்தவங்களை என்ன காணும் குறிப்பா அது ஒரு போட்டி குறிப்பாஞ்சலி குறிப்பாக காணும் 4ஆம் பக்கம் குறிப்பினார் குறிப்பார் பார்த்துருங்க அப்படி 25/5/2025 இயக்குனர் சபை சாதாரண பங்களுக்கு இறுதி பங்களாவது பிரேரித்துள்ளனர் பார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கு கேபிகாரன் கேபிகல் செய்யுங்க மற்ற என்சில போய் செய்யுங்களா என்சி டைம் 11 உண்டு கேபிக்கில் நீங்க 12 மணி பிறகு எனி டைம் வந்து செய்யுங்க சாதாரண பங்கு இறுதி பங்களாம் 5 லட்சம் ரூபாய் பிரேரித்துள்ளன கவனிங்க இருக்கா அந்த முதலாவது சமயங்களை பாருங்க நிர்வாகத்துல பார்த்துட்டோம் விநியோகிரியம் பார்த்துட்டோம் உற்பத்தி பொறித்தையும் முடிச்சுட்டான் அலுவலக பார்த்தையும் முடிச்சுட்டான் தொழிற்சாலை கற்றவாளின்னு ஒன்று இருக்கு பாருங்க தொழிற்சாலை கற்றவாடு ரைட் தொழிற்சாலை கற்றவாடு எங்க காட்டும் உற்பத்தி காணும் உற்பத்தி கிரியம் இவையா எங்க காட்டிக்கும் செயற்பாடு சில காட்டிக்கும் இப்ப தொழிற்சாலை கற்றவாடு அதே மாதிரி உற்பத்தி கிரியத்துல 5 ஒண்ணு இருப்பாரு எவ்வளவு விற்பனைக்கு மாறும் 5 நாள் அப்ப நீங்க பாருங்க அந்த
கருட வாடகை 2000த்துல 5/4 பங்கு வேறு. 2000த்துல 5/4 பங்கு 1600 போடுவோம். விற்பனை கிரியத்துல தொழிற்சாலை கட்டண வாடகை 1600. இப்ப உற்பத்தி கிரியம் குறைஞ்சா என்ன குறையும்? கவனி, உற்பத்தி கிரியம் குறைஞ்சா என்ன குறையும்? விற்பனை கிரியம் குறையும். என்ன குறையும்? விற்பனை கிரியம் குறையும். அப்ப நான் 2000 தொழிற்சாலை வாடகை கொண்டு காட்டி சொல்லுவான். உற்பத்தி மேல்தலை காட்டிக்கும். உற்பத்தி மேல்தலை காட்டி உற்பத்தி மேல்தலை குறையும். உற்பத்தி கிரியம் என்ன செய்யும்? குறையும். உற்பத்தி கிரியத்தை கொண்டு விற்பனை கிரியம் எடுப்பான். விற்பனை கிரியம் என்ன செய்யும்? குறைஞ்சிரு. அவன் தான் கொடுக்கல விற்கல. இதுல 5/4 தான் விற்கிறோம். 5 ஒன்று செய்யல விற்கல. உற்பத்தி பொருள் பார்த்தோம். அதே மாதிரி 5/4 பங்கு 1600. இப்படி பண்ணுவோம். தொழிற்சாலை கட்டண வாடகை விற்பனை கிரியம் மிச்சவங்களை இருப்பாரு. 5 ஒன்று 400 நிறுதி போடணும். தொழிற்சாலை கட்டண வாடகை தொடர்பான இருப்பு 400. தொழிற்சாலை கட்டண வாடகை தொடர்பான இருப்பு 400. தொழிற்சாலை கட்டண வாடகை இருப்பு 400. தொழிற்சாலை கட்டண வாடகை இருப்பு இறுதி இருப்பு 400 போடுவோம். இங்க வந்து விற்பனை கிரியத்துல தொழிற்சாலை கட்டண வாடகை 1500 காட்டும். பரிச்சையை பார்த்த வருமானம் பார்த்துருவா. விற்பனை வருமானம் 92,000. அது எந்த பிழையும் இல்லை. விற்பனை வருமானம் 92,000. முதலாம் பங்கு வழங்கும். விற்பனை கிரியமா இது போடுவோம். ஏனி முத்தலாம் பிழைக்கும். ஏனைய வருமானம் மாற்றமே 4,500. ஏனைய வருமானம் 4,500. செயற்பாடு செலவு கழிஞ்சு வரிக்கு பின் லாபம் போடுறாங்கன்னா இதுல வருமாவரி செலவு சேர்த்தாங்க. அதான் வரிக்கு பின் லாபம் இருக்குன்னா தேவையில்லைங்களுக்கு. உற்பத்தி போய் சரி, அலுவலகம் சரி, திரண்ட வருமானத்தையும் சரி, சொத்து பாவன உரிமை சரி, இருப்பு முடிப்பு இருப்பு சரி, காசு சமானவை 2,500. காசு சமானவை 2,500. மூன்றாம் பங்கு காசு தந்தா நீங்க திரைசரி ஒன்றியல் 3 மாதம் தந்தா முதிர்வு காலம் ஜெயிக்கோங்க 2,500. வியாபார வருமை சரி, வியாபார கொடுக்குமாறு, வியாபார தேர்மதி நடைமுறை பொருள் 20,000. வியாபார கொடுக்குமதி நடைமுறை பொறுப்பு 20,000. 20,000. வரிக்கு பின் லாபம் தேவையில முழுமை இப்படி மிக பிள்ளை தேவையில செலுத்திய இடைக்கால பங்கலாம் கவனிக்கா பூரப்பட சாதாரண கொஞ்சம் ஆரம்பி போடுவீங்களா? ஏன் போடணும்? சாதாரண பங்கு ஒன்றியா தான் இருக்கேன். தரவு தெரியாது. சாதாரண பங்கை இந்த ஆண்டு செய்யறாங்க. வழங்கி காசு பெற்று பங்களை சொல்ல மாட்டேனே. நான் தெரியதான் சாதாரண பங்கு வழங்க 120,000. மீதி டாஸா 120,000 மொத்தம். சாதாரண பங்கு வழங்க 120,000 மொத்தம். செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் நிறுத்திய வருமானம் 1,200 குறையும். மொத்தம் 1,200 குறையும். செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் நிறுத்திய வருமானம் 1,200 குறையும். செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் 1,200. உரிமை போட்டு சாதாரண பங்கு வழங்க 125,000. சாதாரண பங்கு மூலம் கூடும் மொத்தம் கூடும். செலுத்திய இடைக்கால பங்கலாமண்டு நிறுத்தி தீர்மானம் குறையும் மொத்தம் குறையும். கூடுங்க. ஆனா ஒரு எக்ஸாமோட பாக்கி முதலாம் பாக்கி இப்பதான் நான் ஆரம்பிச்சோட பழமையான பரிச்சையை பார்த்து ஆரம்பிக்க போறேன். கர்மாவோட கிளம்பிட்டு 2010 ஆண்டு பேப்பர் இப்படிதான் 10 ஹோல்சேல் ஹவுஸ்.
அதான் ஹீரோயின் படிக்க ஸ்னேகா வெளியில காசு வெளியில காசு எல்லா கிளாஸும் அப்படிதான் போனோம் சாதாரண பங்குவாங்க 125,000 125,000 செலுத்திய இடைக்கால பங்களாவும் 1200 1200 செலுத்திய இடைக்கால பங்களாவும் 1200 1200 இது கூட்டிட்டியா கூட்டுவோம் என்னோட கூட்டுங்க முதல் 2ஆம் பக்கத்தை எடுங்க ரைட் குறிக்கோண்டு என்ன செய்யல கூட்டு நான் குறிக்கோண்டு எங்க வேணும் இதுக்குள்ள வேணுமா இப்ப எனக்கு எவ்வளவு 46,400 இது போல 46,400 என்ன போடுவேன் இப்ப எனக்கு எவ்வளவு 46,400 46,400 இப்ப எனக்கு 46,400 விநியோகிரியம் 19,200 விநியோகிரியம் 19,200 விநியோகிரியம் 19,200 விநியோகிரியம் 19,200 நிர்வாகிரவே 24,400 விடிய காலம் படிக்கிறது கூட சந்தோஷமான டைம் என்ன அப்படியே 5 மணிக்கு ஒரு இடத்துல 4:30 கிளாஸ் நடக்கு நெக்ஸ்ட் 4:30 கிளாஸ் நடக்கு ரொம்ப தான் மேட்ச் பாருங்க எவ்வளவு மீட்டிங்னா நல்லா இருக்கு இந்த டைமோட பெஸ்டான டைம் ஏனியஸாவே 600 நிதிக்கிரியம் 3,126 நிதிக்கிரியம் 3,126 நிதிக்கிரியம் 3,126 இன்கம் டாக்ஸ் 1,600 இன்கம் டாக்ஸ் 1,600 நாலாம் பக்கமா இதற்கேட்டா 117,500 117,500 இதற்கேட்டா 130 நீ கூட்டணும் மேனி 14,000 6,000 கழிச்சால் 8,000 கழிச்சா 122 நிறைய விசாரணை இருக்கிறேன் நான் தெரிஞ்சவன் ஸ்கூலுக்கு போகணும்லாங்கிறாங்க ஸ்கூலுக்கு போக படிக்க மாட்டேன் ஸ்கூல் வேலை சொல்லி சொல்றேன் நான் கடவுள் போல படிக்கிற கூட பயன்படுத்து உடாம் பயலுக்கு இல்லை ஒன்றும் இல்லை கூட படிக்கலாம் ஸ்கூல் போகாது கொஞ்சம் பேர் டியூஷன் மட்டும்தான் கிளாஸ் 2 ஸ்கூல் போய் டியூஷன் போனீங்க இப்ப ஸ்கூல் ஒண்ணுமே இல்லை எவ்வளவு டைம் ஃப்ரீ சொல்லுவோம் 6 மணி நேரம் விட வெளிக்கிற டைம் 1 மணி நேரம் இப்போ இந்த 1 மணி நேரம் 8 மணி நேரம் டைம் சும்மா ஃப்ரீயா இருக்கு 122,000 இது சொத்து பால் உரிமை 40 இறுதி இருப்போம் 11,600 இறுதி இருப்பு 11,600 இறுதி இருப்பு 11,600 ஏன்னா இறுதி இருப்ப ஜெயிக்க 5 ரூபாய் சரியே அடுத்தது ஏனியஸ் என்பதை ஏனியஸ் என்பதை 10,200 25 பேப்பர்ல ஏனைய கொடுக்கும்போதுக்கு சென்மதி போட்டிருக்கு ஆனா ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் சில பிள்ளைகள் சரிங்க இதுக்கு கடமை இது கழினா சரிங்க பட்டுமா சார் சிலர் அப்படி படிப்பீங்க ஆனா நான் படிப்பீங்க ஏனைய கொடுக்கும்போதே தனியா குறிப்பு போடுறேன் ஏன்னா முதல்ல எக்ஸாம் கூட முதல்ல போமர் அடிச்சிருவீங்க பிரிட்ஜா இது கொண்டு போறது ஈஸியா இருக்கு அதுக்குதான் சொல்லுங்க எப்படி நீங்க எப்படி செய்யணும் போமரை மாத்தாம உள்வெளியத்தை மாத்தணும் குறிப்பிட பிரச்சனை 10,000 கோடியா 10,000 இதை போடுவோம் இல்ல முதலாம் பக்கமா 92 46 இதுதான் கேடிக்கும் 2 தரம் செய்வோம் சிம்பிளா விளங்கு டைம் பண்ணி 46 நிமிடம் ஒதுக்கி இது வேறுமா அஞ்சாளம் 45,600
45,600 மொத்த லாபம். 45,600 மொத்த லாபம். 45,600 மொத்த லாபம். மொத்தம் 47,026. 47,026. 47,026 செலவு மொத்தம். கழிச்சா வரைக்கும் உள்ள அவலம் 3,074. வரைக்கும் உள்ள லாபம் 3,074. 3,074. 1,000 கழிச்சா 1,424. ஆண்டுக்கான லாபம் 1,424. செய்தால் 19,924. ஆண்டுக்குரிய மொத்தம் முற்று மடங்கு வருமானம் 19,924. இதை போடுங்கள். ஆண்டுக்கான மொத்தம் முற்று மடங்கு வருமானம் 18,500 முழுமாய்ப்படி 1,424 நிறுத்தி ரூபாய். மொத்தம் 19,924. ஈஸியா இருக்கு. ஆண்டுக்கான மொத்தம் முற்று மடங்கு வருமானம் இது 12,500. இது 1,424. 19,924. இதுக்கு 4 மார்க். என்ன விட இருந்தாலும் மார்க். ஆண்டுக்கான மொத்தம் முற்று மடங்கு வருமானம் 12,500. 1,424. 19,924. விருதி மீதி வேறும் மீதி வேறாம் 125,000. 12,500. 224. 1,50,224. யோசிக்க போல் பார்த்துதான் போல். ஆண்டுக்கான மொத்தம் முற்றுமடங்கிய வருமானம் மீள் மதிப்பீடு ஒதுக்கத்துல போடுங்க 18,500. நிறுத்தி வருமானத்துல போடுங்க 1,424. 19,924. 125,000. 12,500. 224. 150. 224. கூறப்பட சாதன பங்கு மூலம் சொல்லு சார் அந்த மொத்தம் வந்து 143,724 உரிமை மாற்றல் கூற்று. சரி 143,724. 143,724. 143,724. സാധാരണ 125. മുതൽ മൈപ്പിട് നോക്കാം 12,500. നിർത്തിയിട്ട് രൂപായി 124. 224. 224. വരാണ് മാറി 125,000. 12,500. 224. 143. 224. ചെന്തോളാം 199. കൂറപ്പട സാധന പങ്കുകളും 125. കുടിക്കുക 125. 12,500. 224. കടമല പോലെ 36. 132. 36. 132.
அஞ்சாங்க ஓடிச்சேன் அஞ்சாண்டு அடிக்கணும் அஞ்சு அடிக்கணும் கூட அன்னைக்கு கூட அஞ்சாங்க அடிக்கணும் அஞ்சாங்க திருப்பி பாருங்க அஞ்சாங்களே கோடிங் இதான் 2025 பாஸ் இது 23 சொல்ல 23 கொஞ்சம் கஷ்டம் இதை விட